தாயும் தந்தையுமான பரலோக பிதாவே, உம்மை போற்றுகிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். எங்களுக்கு மீண்டுமாய் உம்முடைய மீட்பின் காலத்தை, புனித காலத்தை, அருளின் காலத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அந்த அருளின் காலத்தின் வழியாக, மீட்பின் காலத்தின் வழியாக நாங்கள் அனைவரும் உம்முடைய திருமகனுடைய பயணத்திலே நாங்கள் பயணித்து மீட்படைய எங்களை கரம்பிடித்து வழி நடத்துவீராக. இது மன்னிப்பின் பயணம், அருளின் பயணம், இரக்கத்தின் பயணம், மீட்பின் பயணம். இந்த மீட்பின் வழியாக நாங்கள் இறைகளை சுவைக்க எங்களுக்கு வரம் தாரும். எங்களை கரம் பிடித்து வழிநடத்தும், ஆசீராலும் வல்லமையாலும் நிரப்பும். மன்னிக்க வேண்டுமே இறைவா, மன்னிக்க வேண்டுமே, மன்னிக்க வேண்டுமே இறைவா, மன்னிக்க வேண்டுமே. மரணத்திற்கு உம்மை நாங்கள் கையளித்தோமே, மனித மாண்பை வாழ்வில் நாங்கள் மறந்து விட்டோமே. மரணத்திற்கு உம்மை நாங்கள் கையளித்தோமே, மனித மாண்பை வாழ்வில் நாங்கள் மறந்து விட்டோமே. மன்னிக்க வேண்டுமே இறைவா, மன்னிக்க வேண்டுமே. இயேசு கிறிஸ்துவின் பாடலின் பயணத்தில் இது முதல் நிலை. தீர்ப்பிடப்படுகிறார் இயேசு. அநியாயமாக தீர்ப்பிடப்பட்ட இயேசுவே, நாங்கள் பிறரை தீர்ப்பிடாமலும் வீண்வழி சுமத்தாமலும் அனைவரையும் அன்பு செய்து வாழ அருள்தாரும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீவிரமிருந்து எங்களை விடுவித்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் மீது இரக்கமாயிரும் சுவாமி, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகள் நித்திய இளைப்பாற்றை அடைவாராக. பாரமான சிலுவையினை உமக்கு தந்தோமே, பாசமான வாழ்வை நாங்கள் விலக்கி வாழ்ந்தோமே. பாரமான சிலுவையினை உமக்கு தந்தோமே, பாசமான வாழ்வை நாங்கள் விலக்கி வாழ்ந்தோமே. மன்னிக்க வேண்டுமே இறைவா, மன்னிக்க வேண்டுமே, மன்னிக்க வேண்டுமே இறைவா, மன்னிக்க வேண்டுமே. இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயணத்தில் இது இரண்டாம் நிலை. இயேசுவே, ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரண்டாவது சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பாறை சிலுவையை சுமந்த இயேசுவே, எங்கள் தினசரி சுமைகளை சுமந்து உம்மை பின்பற்றவும் பிறர் சுமை நீக்கவும் எங்களுக்கு வரம் தாரும். விண்ணுலகில் இருக்க எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். எங்கள் இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் இரக்கமாயிரும். மரித்த விசுவாச ஆன்மாக்கள் இறைவனில் இரக்கத்தில் சமாதானம் பெறட்டும். பாவங்களால் பரமன் உன்னை தரையில் வீழ்த்தினோம், பகட்டு வாழ்க்கை வாழ்ந்து உம்மை வெறுத்து ஒதுக்கினோம். பாவங்களால் பரமன் உன்னை தரையில் வீழ்த்தினோம், பகட்டு வாழ்க்கை வாழ்ந்து உம்மை வெறுத்து ஒதுக்கினோம். மன்னிக்க வேண்டுமே இறைவா, மன்னிக்க வேண்டுமே, மன்னிக்க வேண்டுமே இறைவா, மன்னிக்க வேண்டுமே. இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயணத்தில் இது மூன்றாம் நிலை, வீழ்ச்சி. இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரண்டால் ஒரு சிலுவையை கொண்டு இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். முதல் முறை கீழே விழுந்த இயேசுவே, நாங்கள் விழும்போது எழவும் விழுகின்றவர்களை தாங்கி பிடிக்கவும் எங்களுக்கு அருள்தாரும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீவிரமிருந்து எங்களை விடுவித்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல
இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தாயின் அன்பை வாழ்வினிலே தவறாய் கணித்தோம், தன்னலமாய் வாழ்ந்து உலகை தினமும் அளித்தோம். தாயின் அன்பை வாழ்வினிலே தவறாய் கணித்தோம், தன்னலமாய் வாழ்ந்து உலகை தினமும் அளித்தோம். மன்னிக்க வேண்டுமே இறைவா, மன்னிக்க வேண்டுமே, மன்னிக்க வேண்டுமே இறைவா, மன்னிக்க வேண்டுமே. இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயணத்தில் இது 4ஆம் நிலை, சந்திப்பு. இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இரண்டாம் ஒரு திரு அவையை, ஒரு திருச்சிலுவையை கொண்டு இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தாயை சந்தித்து தைரியம் பெற்ற இயேசுவே, எங்களுக்கு கொடுத்திருக்கிற பெற்றோர் பெரியவர்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுத்து அவர்கள் அறிவுரைப்படி நடக்க எங்களுக்கு வரம் தாரும். விண்ணுலகில் இருக்கிறீர்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்திரளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் இரக்கமாயிரும். மரித்த விசுவாச ஆன்மாக்கள் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறட்டும். உதவி செய்யும் மனது எம்மில் வளரவில்லையே, உண்மை உழைப்பை உலகில் நாங்கள் புரியவில்லையே. உதவி செய்யும் மனது எம்மில் வளரவில்லையே, உண்மை உழைப்பை உலகில் நாங்கள் புரியவில்லையே. மன்னிக்க வேண்டுமே இறைவா, மன்னிக்க வேண்டுமே, மன்னிக்க வேண்டுமே இறைவா, மன்னிக்க வேண்டுமே. இயேசு கிறிஸ்துவின் பாடலின் பயணத்தில் இது 5ஆம் நிலை, உதவி. இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து ஸ்தோத்திரம் செய்கின்றோம். ஏனென்றால் உமது திருவையை கொண்டு, உடைய திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சிமியோனால் உதவி செய்யப்பட்ட இயேசுவே, நாங்கள் பிறர் துயர் துடைக்கவும் தேவையை நல்ல சமாரியனாக செயல்படவும் எங்களுக்கு வரம் தாரும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்திரளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்திருந்தது போல எப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. எங்கள் மேல் இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த விசுவாச ஆன்மாக்கள் இறைவன் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறட்டும். நன்மை செய்யும் துணிச்சல் எம்மில் வளரவில்லையே, தீமைகளை வாழ்வில் இன்னும் வெறுக்கவில்லையே. நன்மை செய்யும் துணிச்சல் எம்மில் வளரவில்லையே, தீமைகளை வாழ்வில் இன்னும் வெறுக்கவில்லையே. மன்னிக்க வேண்டுமே இறைவா, மன்னிக்க வேண்டுமே, மன்னிக்க வேண்டுமே இறைவா, மன்னிக்க வேண்டுமே. இயேசு கிறிஸ்துவின் பாடலின் பயணத்தில் இது 6ஆம் நிலை, வீரம். வெரோனிக்காவால் முகம் துடைக்கப்பட்ட இயேசுவே, எங்கள் வாழ்வில் எல்லா தருணங்களிலும் பிறர் என்ன நினைப்பால் என்று கருதாமல் துணிவோடு செயல்பட எங்களுக்கு அருள்தாரும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தினது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த விசுவாச ஆன்மாக்கள் இறைவன் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறட்டும்.
செய்ததவற்றை மீண்டும் மீண்டும் தெரிந்தே செய்தோம். தேவன் உம்மை தரையினிலே வீழ்ந்திடச் செய்தோம். செய்ததவற்றை மீண்டும் மீண்டும் தெரிந்தே செய்தோம். தேவன் உம்மை தரையினிலே வீழ்ந்திடச் செய்தோம். மன்னிக்க வேண்டுமே இறைவா, மன்னிக்க வேண்டுமே, மன்னிக்க வேண்டுமே இறைவா, மன்னிக்க வேண்டுமே. இயேசு கிறிஸ்துவின் பாடலின் பயணத்தில் இது 7ஆம் நிலை, தடை. திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஏனெனில் உமது திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு நீர் ரட்சித்தீர். சிலுவை பாரத்தால் 2ஆம் முறை கீழே விழுந்த இயேசுவே, எங்கள் வாழ்வில் துன்ப துயரங்கள், வேதனை சோதனைகளில் நாங்கள் எழுந்து நடக்க எங்களுக்கு அருள் தாரும். விண்ணுலக இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்து நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீயோரிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றும் இருப்பதாக. ஆமென். பிறருக்காக வாழும் மனம் எம்மில் இல்லையே, பிறரை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மனமும் இல்லையே. பிறருக்காக வாழும் மனம் எம்மில் இல்லையே, பிறரை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மனமும் இல்லையே. மன்னிக்க வேண்டுமே இறைவா, மன்னிக்க வேண்டுமே, மன்னிக்க வேண்டுமே இறைவா, மன்னிக்க வேண்டுமே. இயேசு கிறிஸ்துவின் பாடலின் பயணத்தில் இது 8ஆம் நிலை, அழுகை. திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு நீர் ரட்சித்தீர். எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் சொன்ன இயேசுவே, பிறருடைய மன கஷ்டத்திலும் துயரத்திலும் ஆறுதல் சொல்லவும் திடப்படுத்தவும் எனக்கு அருள் தாரும். விண்ணுலக இருக்கிற தந்தையை உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. ஆட்சி வருக. திருவுள விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவு எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோர் நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீவிரமிருந்து எங்களை விடுவித்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்திலிருந்தது போல எப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். திருந்தி வாழும் மனது எம்மில் வளரவில்லையே, வருந்தி வாழும் மனது எம்மில் துளியும் இல்லையே. திருந்தி வாழும் மனது எம்மில் வளரவில்லையே, வருந்தி வாழும் மனது எம்மில் துளியும் இல்லையே. மன்னிக்க வேண்டுமே இறைவா, மன்னிக்க வேண்டுமே, மன்னிக்க வேண்டுமே இறைவா, மன்னிக்க வேண்டுமே. இயேசு கிறிஸ்துவின் பாடலின் பயணத்தில் இது 9ஆம் நிலை, சரிவு. திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியிருந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மீண்டும் மீண்டும் கீழே விழுந்த இயேசுவே, எங்கள் வாழ்வின் தடைகள், எதிர்ப்புகள், இக்கட்டுகள் அனைத்தையும் உடைத்தறிந்து வீரத்தோடு நடைபோட எங்களுக்கு அருள் தாரும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோர் நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீவிரமிருந்து எங்களை விடுவித்தருளும். தந்தைக்கு மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்திலிருந்தது போல எப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் இரக்கமாயிரும். மரித்த விசுவாச ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறட்டும். உலக வாழ்வில் மதிமயங்கி தினமும் வாழ்ந்தோம், உணர்ந்திடாத வாழ்வினிலே தினமும் வளர்ந்தோம். உலக வாழ்வில் மதிமயங்கி தினமும் வாழ்ந்தோம், உணர்ந்திடாத வாழ்வினிலே தினமும் வளர்ந்தோம். மன்னிக்க வேண்டுமே இறைவா, மன்னிக்க வேண்டுமே, மன்னிக்க வேண்டுமே இறைவா, மன்னிக்க வேண்டுமே. இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயணத்தில் இது 10ஆம் நிலை, உடை. திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு நீர் ரட்சித்தீர். ஆடைகள் களையப்பட்டு அவமானப்படுத்தப்பட்ட இயேசுவே, ஆடை இல்லாதவர்களுக்கு ஆடை கொடுக்கவும் எங்கள் ஆடம்பரத்தை தளர்த்தி எளிய வாழ்க்கை வாழவும் எங்களுக்கு அருள் தாரும்.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீயனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். தந்தைக்கு மகனுக்கு தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் இப்போதும் என்னிடம் இருப்பதாக. ஆமென். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த விசுவாசின் ஆன்மாக்கள் இறைவனில் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாரட்டும். சிலுவையிலே அறைந்தார் அன்று ஒரு முறை, நடைமுறையில் உம்மை நாங்கள் தினமும் அறிந்தோம். சிலுவையிலே அறைந்தார் அன்று ஒரு முறை, நடைமுறையில் உம்மை நாங்கள் தினமும் அறிந்தோம். மன்னிக்க வேண்டுமே இறைவா, மன்னிக்க வேண்டுமே, மன்னிக்க வேண்டுமே இறைவா, மன்னிக்க வேண்டுமே. இயேசு கிறிஸ்துவின் பாடலின் பயணத்தில் இது 11ஆம் நிலை ஆணிகள். இயேசுவே ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஆணிகளால் காயப்படுத்தப்பட்ட இயேசுவே, தீ எண்ணங்கள், பொறாமை, சுயநலம், பழிவாங்குதல் போன்ற ஆணிகளை எடுத்தறிந்து மனப்புண் ஆற்றும் மருந்தாக நாங்கள் செயல்பட எங்களுக்கு அருள்தாரும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்து நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். உமது உயிரை எமக்காக பலியாய் தந்தீர், எனது வாழ்வை உமக்காக பரிசாய் தந்தேன். உமது உயிரை எமக்காக பலியாய் தந்தீர், எனது வாழ்வை உமக்காக பரிசாய் தந்தேன். மன்னிக்க வேண்டுமே இறைவா, மன்னிக்க வேண்டுமே, மன்னிக்க வேண்டுமே இறைவா, மன்னிக்க வேண்டுமே. இயேசு கிறிஸ்துவின் பாடலின் பயணத்தில் இது 12ஆம் நிலை இழப்பு. இயேசுவே ஆராய்த்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சிலுவையின் மரித்த இயேசுவே, எங்கள் வாழ்வில் நல்மரணம் கிடைக்கவும் மறுவாழ்வை மனதில் கொண்டு வாழ்ந்திடவும் எங்களுக்கு அருள் தாரும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சியும் உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். மரணம் வரும் நாள் எமக்கு தெரியவில்லையே, ஆயத்தமாய் நாளும் நாங்கள் வாழவில்லையே. மரணம் வரும் நாள் எமக்கு தெரியவில்லையே, ஆயத்தமாய் நாளும் நாங்கள் வாழவில்லையே. மன்னிக்க வேண்டுமே இறைவா, மன்னிக்க வேண்டுமே, மன்னிக்க வேண்டுமே இறைவா, மன்னிக்க வேண்டுமே. இயேசு கிறிஸ்துவின் பாடலின் பயணத்தில் இது 13ஆம் நிலை தாயின் மடி. இயேசுவே ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இரண்டாலும் திருச்சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தாயின் மடியில் கிடத்தப்பட்ட இயேசுவே, எங்கள் வாழ்வில் நல்மரணம் கிடைக்கவும் எங்கள் தாய் தந்தைகளை தாங்கி பிடிக்கவும் முதிர்ந்த வயதிலே பராமரிப்பையும் அன்பையும் கொடுக்கவும் எங்களுக்கு அருள்தாரும். விண்ணுலகில் இருக்க எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். பாடுகளை தினமும் வாழ்வில் நினைத்தே வாழ்ந்தோம், பாவம் நீக்கி புனிதமாக தினமும் வாழ்வோம். பாடுகளை தினமும் வாழ்வில் நினைத்தே வாழ்ந்தோம், பாவம் நீக்கி புனிதமாக தினமும் வாழ்வோம். மன்னிக்க வேண்டுமே இறைவா, மன்னிக்க வேண்டுமே, மன்னிக்க வேண்டுமே இறைவா, மன்னிக்க வேண்டுமே. இயேசு கிறிஸ்துவின் பாடலின் பயணத்தில் இது 14ஆம் நிலை கல்லறை.
கல்லறையில் அடக்கப்பட்ட இயேசுவே, எங்கள் பாவங்களையும் தீய எண்ணங்களையும் ஆசைகளையும் கோபத்தையும் புதைத்திட எங்களுக்கு அருள் தாரும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீயோனிலிருந்து எங்களை விடுவித்திரளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அன்பு இயேசுவே, உடைய திருப்பாடலின் பயணத்தில் பங்கேற்க பாடலின் வழியாக எங்களுக்கு மன்னிப்பை கொடுத்தீர். அந்த மன்னிப்பின் நாங்கள் என்றும் நிலைத்திருக்கவும், இந்த சிலுவை பயணத்தை ஜெபிக்கக்கூடிய, கேட்கக்கூடிய, பயணிக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஆசிரியம் அருளையும் தர முடியாக. இது அருளின் காலம், அன்பின் காலம், இரக்கத்தின் காலம், மீட்பின் காலம். அந்த மீட்பை பெறும்படியாக எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இதுவே நல்ல காலம், இதுவே தகுந்த காலம். இந்த காலத்தின் தன்மைகளை உணர்ந்தவர்களாய் வாழ எங்களை கரம் பிடித்து வழிநடத்தும். நல்ல காலம் இதுவே, இதுவே புனித காலம். நல்ல காலம் இதுவே, இதுவே புனித காலம். உடைகளை கிழிக்க அல்ல, உன் உள்ளத்தை கிழிக்கும் காலம். உடைகளை கிழிக்க அல்ல, உன் உள்ளத்தை கிழிக்கும் காலம். உடல்களை மாற்ற அல்ல, உடல்களை மாற்ற அல்ல, மனதினை மாற்றும் காலம். நம் மனதினை மாற்றும் காலம். நல்ல காலம் இதுவே, இதுவே புனித காலம். பாவத்தின் வழியில் அல்ல, மன்னிப்பின் வழியின் காலம். பாவத்தின் வழியில் அல்ல, மன்னிப்பின் வழியின் காலம். துன்பத்தின் பிடியில் அல்ல, உலக துன்பத்தின் பிடியில் அல்ல, இரக்கத்தின் ஆட்சியின் காலம். இறை இரக்கத்தின் ஆட்சியின் காலம். நல்ல காலம் இதுவே, இதுவே புனித காலம். இழப்பின் காலம் அல்ல, இழந்ததை மீட்கும் காலம். இழப்பின் காலம் அல்ல, இழந்ததை மீட்கும் காலம். பகைமையின் காலம் அல்ல, பகைமையின் காலம் அல்ல, இறை அன்புறவின் காலம். இறை அன்புறவின் காலம். நல்ல காலம் இதுவே, இதுவே புனித காலம். நல்ல காலம் இதுவே, இதுவே புனித காலம். நல்ல காலத்தில், புனித காலத்தில் உமோடு பயணித்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. அவள் வேண்டுகின்ற ஒவ்வொரு வரத்தையும் கொடுத்து காப்பீராக. ஆமென்.